அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே சாதாரண நாட்களை காட்டிலும் பௌர்ணமியில் தெய்வ தரிசனம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய எண்ணற்ற பலன்களை பெறலாம் அப்படின்னு இது பல பேரும் தங்களுடைய அனுபவத்தால் உணர்ந்த ஒரு விஷயமா இருக்குது. பௌர்ணமியில் மலை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இந்த நாளில் நாம் கிரிவலம் செல்வது வழக்கமாக வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் விரதம் மேற்கொள்வது இது போன்ற செயல்களை எல்லாம் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துவதாகவும் கூறப்படுது. பௌர்ணமியில் முழு நிலவு தரக்கூடிய பிரகாச ஒளி அப்படிங்கிறது நம்மளுடைய மனதிலும் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட பௌர்ணமி வழிபாட்டை நாம் மேற்கொள்வதால் நம்மளால் பெற முடியும். பௌர்ணமி விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னாலே போதும், நிறைய வளங்களை பெற முடியும், எதிர்மறையான ஆற்றல்களை விளக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் 12 பௌர்ணமிகளில் குறிப்பிட்டு மார்கழி மாத பௌர்ணமியில் ஒரு சிறப்புகள் நிறைய சொல்லப்படுது. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அமாவாசை பௌர்ணமி விரதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அந்த வகையில் இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னாலே ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு மார்கழி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது தான் ஆரோக்கிய பிரச்சனைகளை சீராக்கக்கூடிய ஒரு பௌர்ணமியாக அமையுது. இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் நெய்வேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரத்தில் திருவாதிரை திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் ஏன் வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் விஷ்ணுவுடைய வழிபாடும் சிவபெருமானுடைய வழிபாடும் நம்ம மேற்கொள்வது இந்த முழுமையான மார்கழி மாதத்தில் தான். அதாவது இந்து மதம் அப்படிங்கிறது சனாதன தர்ம மார்க்கத்தில் சிவனை வழிபடக்கூடிய சைவ சமயமும் பெருமாளை வழிபடக்கூடிய வைணவ சமயமும் இரு பிரிவுகளாக சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு வருடத்தில் சிவன் மற்றும் பெருமாளுக்கு அப்படின்னு தனித்தனியே சில வழிபாடுகள் எல்லா மாதங்கள்லையும் வந்தாலும் கூட இந்த மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு அதிலும் குறிப்பிட்டு மார்கழி மாதத்தில் தான் இந்த அனைத்துமே செய்யப்படுது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி பௌர்ணமி தினத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொண்டு இந்த நாளை தவற விடாமல் நம்ம வீடுகளிலேயே இருந்து கூட வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். குறிப்பாக இந்த நாளில் விரத முறைகள் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. ஆனாலும் அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நம்ம வீடுகளில் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். புரட்டாசி மாதம் எப்படி பெருமாளுக்கு உரிய வழிபாட்டுக்கு உரிய மாதமாக சொல்கிறோமோ அதே போல தான் மார்கழி மாதமும் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு மூர்த்திகளையும் வழிபடுவதற்கு சிறந்த மாதமாக சொல்லப்படுது. அதிலும் குறிப்பிட்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடும் மேற்கொண்டோம் அப்படின்னா சகல நன்மைகளும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாதம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய தனுசு ராசியில் பிறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நாம் பௌர்ணமி நாளை தவற விடாமல் கடைபிடிக்கலாம். கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சந்திரன் மற்றும் குரு பகவானுடைய அருளை முழுமையாக பெற முடியும் எனவே சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கிறது. இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம விருப்பத்தை பொறுத்து சிவன் கோவிலுக்கோ அல்லது விஷ்ணு கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்யலாம்.
ஒரு சிலருடைய வீடுகளுக்கு அருகிலேயே சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கோ அல்லது பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா நாம் பெருமாள் கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்யும் போது விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லது தான். அல்லது நாம் சாப்பிட்டு விட்டு கூட இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதில் குறிப்பிட்டு பால் பழம் இவையெல்லாம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் சிவன் அல்லது விஷ்ணு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். பொதுவாகவே மார்கழி பௌர்ணமி தினத்தில் காலையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரவங்க இருப்பாங்க. அதாவது மார்கழி மாதத்தில் தினம்தோறும் பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று வழிபடுறவங்க இருப்பாங்க. இப்படி மாலை நேரத்தில் காலையில் சிவபெருமான் கோவிலுக்கோ மாலையில் பெருமாள் கோவிலுக்கோ அப்படின்னு 2 கோவிலுக்கும் போவது மிகவும் நல்லது தான். மேலும் மார்கழி பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா உடல் மனம் ஆத்மாவின் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மனோதிடம் பெறக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு அமையுது. இது மட்டும் இல்லாமல் மனதில் சிறந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் நமக்கு எப்போதும் தோன்றக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுடைய அருட்கடாட்சம் கிடைத்து நம்மளுடைய வீட்டில் வளங்கள் பெறக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக இந்த நாள் அமையுது. இது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் நம்ம விரும்பியதை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு தினமாகவும் இந்த தினம் அமையுது அப்படின்னா அது மிகையாகாது. பொதுவாகவே சித்திரை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 15வது பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமி தேவர்களுக்கு உகந்தது என சொல்கிறோம். சித்திரை மாதத்தின் முதல் நாள் தான் பூமியை ஸ்ரீ பிரம்மா படைத்ததாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. சித்திரை மாதத்து சுக்லபட்ச வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ பார்வதியை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் எனவும், சித்திரை பௌர்ணமி தினத்தன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ குபேரன் துணைவியார் ஸ்ரீ சித்ராதேவியை வழிபட்டால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே சித்திரை மாதத்திற்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லா மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு சிறப்போடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் நாம் வழிபடும் பொழுது நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம், பானகம், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இவையெல்லாம் வைத்து வழிபடலாம். இது நமக்கு செல்வ நிலைகளை உண்டாக்கும், தானியங்களை பெருக்கி கொடுக்கும். அதே போல் வைகாசி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா பிறவா நிலையை அடைய முடியும். நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் விளாம்பழமும் வைப்பது மிகவும் சிறப்பானது. இதனால் திருமணமாகாத பெண்களுக்கு கூட விரைவிலேயே திருமணம் நடக்குமா. இதே போல் ஆணி மாதம், இந்த மாதத்தில் நாம் வளர்பிறை வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா விளக்கேற்றி வழிபாடு செய்வது காரிய வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடியும். நைவேத்தியமாக உளுத்தம்பருப்பு சாதமும் முக்கணிகளையும் படைத்து வழிபடுவது சிறப்பு எனதான் சொல்கிறாங்க. மேலும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மாங்கல்ய பலம் அதிகரிக்க செய்யும். ஆடி மாத பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. இந்த நாளில் குலதெய்வத்தை நினைத்து மந்திரங்கள் ஜபித்து வழிபாடு செய்யலாம். மேலும் வட மாநிலத்தவர்கள் கோபத்ம விரதம் மற்றும் சாவித்திரி விரதம் இந்த பௌர்ணமியில தான் மேற்கொள்றாங்க. ஆவணி மாத பௌர்ணமியை கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்குவதற்கு வழியா அமையும். இந்த நாளில் ஸ்ரீ அம்பிகையை துதித்து விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா நெய் கலந்த சாதத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் என சொல்லலாம். அதே போல் புரட்டாசி பௌர்ணமியில் விரதம் இருந்து திருமாலை வணங்கி மாவிளக்கு இட்டு வழிபட்டு வரலாம். இது நம்மளுடைய குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். ஐப்பசி மாத பௌர்ணமி வீட்டில் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா பசி பிணிகள் அனைத்தும் நீங்கும். வெண்பொங்கலும் நெய் பொங்கலும் நாம் வைத்து வழிபாடு செய்யலாம். கார்த்திகை மாத பௌர்ணமி ஈசனை வழிபட சிறப்பானது. விரதம் மேற்கொண்டு ஈசனை வழிபாடு செய்யலாம். புகழ் நிலைத்து நிற்கக்கூடியதா அமையும். மார்கழி மாத பௌர்ணமியை தான் நாம் பார்த்தோம். நைவேத்தியமாக களியை படைத்து வழிபாடு செய்யலாம். கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். தை மாத பௌர்ணமியில் விரதம் இருந்தால் வீட்டில் விளக்கேற்றிய வழிபாடு செய்தோம் அப்படின்னா சூரிய பகவானை வழிபடலாம். வெள்ளை பாயாசம் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஆயுள் விருத்தியை கொடுக்கும். மாசி மாத பௌர்ணமியில் ஸ்ரீ மகாலட்சுமியை துதித்து பாடி தாமரை மலர்களால் பூஜித்து கற்கண்டு பாயாசம் வைத்தோம் அப்படின்னா எதிர்பாரா விதமாக கூட செல்வம் வந்து சேருமா.
பங்குனி மாத பௌர்ணமி. பங்குனி மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் தர்மம் செய்த பலன் கிடைக்கும். பொங்கல் படைத்து ஹரிஹரனை வணங்கினா விரதம் இருந்தோம் அப்படின்னா சிவதீட்சை பெற்ற யோகம் கூட கிடைக்குமா. இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒவ்வொரு ஆன்மீகத்திற்கு உரிய நாளாகவும் சிறப்புமிக்க நாட்களாகவும் அமைவதால் நாம் ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறவிடாமல் கடைப்பிடிக்கலாம். அதில் குறிப்பிட்டு கஷ்டங்கள் நீங்குவதற்காக மார்கழி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே தனி சிறப்பு பெறுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மார்கழி மாத பௌர்ணமியை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.